guys, welcome to Shruth's Kitchen Dubai. ஸ்ருத்திகாவோட வெக்கேஷனுக்கு நாங்க போன கண்ட்ரி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ரீலங்கால நாங்க என்னென்ன பிளேஸ்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்றத ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க போய் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க ஸ்ரீலங்கா எல்லாமே சுத்தி பார்த்தது பட்ஜெட் பிரைவேட் டூர்ஸ் அண்ட் டூர் கைட்ல இருந்து புக் பண்ணி தான். ஸோ அவங்களோட லிங்க் அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க, பினவாலல இருக்கிற எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எலிஃபண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா பார்த்தோம். நெக்ஸ்ட் நாங்க பிரைவேட்டா எலிஃபண்ட் சஃபாரிக்கு புக் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் 10,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ். இதை இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரவுண்ட் 2,800 இந்தியன் ருபீஸ் ஆகும். இந்த எலிஃபண்ட் சஃபாரி பேக்கேஜில் எங்கள் 3 பேரையுமே எலிஃபண்ட் மேலே உட்கார வச்சு சஃபாரி மாதிரி உள்ள கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோம். எலிஃபண்ட் மேலே ஏறி உட்காரதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸ்ருத்திகா ஆனால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. கொஞ்சம் ஸ்லோப்பான இடத்துலலாம் யானை சஃபாரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே நம்மளை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தண்ணியை நம்ம மேலே பீச்சி அடிக்கும். நம்மளோட தண்ணியில் விளையாடலாம். தண்ணியில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் யானை கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். யானையை நீங்கள் குளிப்பாட்டி விடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த தண்ணியிலே நம்ம பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் யானை கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ப்ரைவேட்டாக நம்ம எலிஃபண்ட் சஃபாரிலாம் புக் பண்ணி போகும்போது ரொம்ப சூப்பராக நல்ல ஜாலியாக எலிஃபண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எலிஃபண்ட் நடந்து வர்றதே ஒரு அழகு தான். ஸ்ரீலங்காவில் தான் எலிஃபண்ட் சஃபாரி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸ்ரீலங்கா போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ப்ரைவேட்டில் நீங்கள் எலிஃபண்ட் சஃபாரி புக் பண்ணி போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். எலிஃபண்ட் நம்மளை தண்ணிக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டிகிட்டு போகுது. தண்ணியில் அது விளையாடுறத பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அப்படியே பீச்சி நம்ம மேலேயும் அடிக்கலாம். ஆனால் நாங்கள் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது தண்ணியிலக்குள்ளே போய் சூப்பராக விளையாண்டுச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பீச்சி அடிக்கிற போது தண்ணி அவ்வளோ ஸ்ப்ரே ஆகும். அது சூப்பர் ஷாட்டு. எலிஃபண்ட் நம்மளை அப்படியே பிளெஸ்ஸிங் பண்ணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் அம்மாவும் அப்பாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த எலிஃபண்ட் சஃபாரி போனோம். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்ருத்திகாவோட என்ஜாய்மெண்ட்காக தான் மெயினாக நாங்கள் இந்த சஃபாரியை புக் பண்ணோம். வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். என்னோட டூர் கைடு தான் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. என் அப்பா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடை. ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் சூப்பராக குளிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது படுக்க வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் அதை குளிப்பாட்டோன்ற பேரில் இளநியோட மட்டை கொடுத்தாங்க. அதை வச்சு தேய்ச்சி குளிப்பாட்ட சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் யானைக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். கொய்யா பழத்தை கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதை தான் நாங்கள் எடுத்து ஃபீட் பண்ணோம். ஸ்ருத்திகா அவ தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவ தான் ஃபீட் பண்ணா. என் அம்மா ஃபீட் பண்றதுக்கு கூட ரொம்ப பயந்தாங்க.
ரொம்ப சூப்பரா கியூட்டா இருந்துச்சு யானை. இந்த யானையோட பேரு குமாரி யானை அப்படின்னு சொன்னாங்க. இந்த யானை கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ்லாம் நாங்க ஃபைனலா எடுத்துக்கிட்டோம். எங்களோட எலிஃபண்ட் சஃபாரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் டூர் கைட் கிட்ட கேட்டு இந்த மாதிரி ப்ரைவேட்டாக எலிஃபண்ட் சஃபாரி புக் பண்ணி போயிட்டு வாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பினவாலாலேருந்து கண்டி போகிற ரூட்டில் மாவனல்லை அப்படின்ற பிளேஸில் கதிரேசன் டெம்பிள் இருக்கு. இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கே மெயின் காடாக இருக்கிறது முருகர் தான். கோவில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சாமி. சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவில் என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருதூஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். இஷ்க் யூ ஆல்.